படம் எடுத்த பிறகு நான் பலமுறை பல தடவை சொல்லியிருக்கேன், டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கும்போது டெஸ்ட் ஸ்கிரீனிங் கான்ஃபிடென்ஷியலா ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் வச்சு நீங்க டெஸ்ட் ஸ்கிரீனிங் பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்திலேருந்து இருக்கு. அந்த காலத்தில் ஜெமினி ஸ்டுடியோஸ் திரு எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வந்து படத்தை எடுத்த உடனே அவங்க என்டையர் டீம் 100 பேர் போட்டு காமிப்பாரு. அவங்க எல்லாம் ஓட் பண்ணணும். எஸ்.எஸ். வாசன் அவர்கள் என்னன்னா ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு, நீங்க எழுதி படத்துல என்னென்ன பிடிக்கல பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கலன்னு எழுதி அந்த பாக்ஸ்ல போட்டு போயிடணும். இப்போ எஸ்.எஸ். வாசன் அவர்களும் அவங்களுடைய டீம் உட்காந்துட்டு டைரக்டர் எல்லாம் உட்காருவாங்க, படிப்பாங்க, அவ்வளோ கிழிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பேரும் இல்லைல்ல, அவங்க இஷ்டத்துக்கு படத்தினுடைய ஆனஸ்டான ஒப்பீனியனை அதில் எழுதிடுவாங்க. இப்போ இவங்க திருப்பி உட்காந்து ரீஎடிட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரீஎடிட் பண்ணுவாங்க, டப் பண்ணுவாங்க, திருப்பி எடிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 100 பேர் தான் ஆடியன்ஸ். அவங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் தெரியாது, என்ன படமே தெரியாது. அவங்க ஒரு படத்தை படமாக பார்க்குறாங்க, அவங்க ஒப்பீனியனை ஓப்பனாக எழுதிட்டாங்க. இப்போ அந்த ஒப்பீனியன் தானே பப்ளிக் வரப்போகுது. இப்போ அந்த ஒப்பீனியன் எடுத்துட்டு ஜெமினி வாசன் அவர்கள் என்ன பண்ணுவார், கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி அதை ஒரு சிறப்பான படமாக மாற்றி ஒரு அழகான படமாக திருப்பி வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி திருப்பி அந்த 100 பேர் படம் காமிப்பாங்க. இப்போ அந்த 100 பேர்கிட்ட என்ன கேட்பாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, திருப்பி வந்துட்டு ஏன் பாருங்கன்னா நாங்கள் இதை பெட்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு எல்லா கேள்விகளும் பதில் வந்திருக்கா இல்லையானும் போது இப்போ அந்த 100 பேர் சார் ஓவராலாக நல்லா தான் சார் இருக்கு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தை மொத்தமாக மாற்ற முடியாது. கேன் பி கரெக்டட், கேன் பி பெட்டர். நீங்க பெட்டரா பண்ண முடியும், நீங்க சூப்பரா மாத்திர முடியாது. ஏன்னா ஏற்கனவே கதை தப்பா போயிடுச்சு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நீங்க எடுத்துக்கொண்ட திரைக்கதையே தப்பான ஒரு திரைக்கதைனா உங்களால எந்த விதம் காப்பாற்ற முடியாது. ஆனா ஒரு பெட்டரான படமா இருக்கும், வர்ஸ்டான படமா இருக்கு. அப்போ ஒரு பெட்டரான படமா மாத்துறதுக்கு இந்த டெஸ்ட் ஸ்கிரீனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.